பட் ஒரு படத்துக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை பட்ஜெட்டா போட்டு அதுக்குள்ள முடிக்கணும். படத்தையும் எடுத்து முடிக்கணும். அந்த பட்ஜெட்டும் மீறிடக்கூடாது அப்படின்ற ஒரு பந்தயத்துக்குள்ள சிக்கி ஓடும்போது, அதிகப்படியான செலவுகள் வைக்கிறாங்க. அதெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்றது டென்ஷன் ஒரு இயக்குனரா உங்களுக்கு அது அதிகப்படியான டென்ஷன் இல்ல அது? கண்டிப்பா. அத எப்படி அத கண்டுபிடிக்கிறது? அத ஹேண்டில் பண்றது? கூடவே படத்தோட கதையில தீர்க்கமா அதுல சிந்தனை பண்றது அப்படிங்கிறதெல்லாம் வேறு வேறு விதம்ல. அது தினம் வந்து அது அது ரொம்ப குறைஞ்சிரும் சிவசங்கரி. டு பி வெரி ஹானஸ்ட். அதுலேருந்து உங்களுக்கு போயிடும். ஏன்னா, நீங்க ஒரு 7 மணி, 8 மணிக்கு ரூமுக்கு வருவீங்க. 9 மணிக்கு முடிஞ்சதுன்னா, ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு வருவீங்க. 11 மணிக்கு மேல தான் பஞ்சாயத்தே ஆரம்பிக்கும். அது 1 மணி, 2 மணி வரைக்கும் போகும். ஸோ படத்தையும் நல்லா பண்ணணும், பணத்தையும் சேமிக்கணும் அப்படின்னு ரெட்டை குதிரையில சவாரி பண்ணி அதுல வெளியில வர்றது அப்படிங்கிறது தான் ஆனா, அதுல கெட்ட பேர் சமாளிச்சிருக்கீங்க. தான் கிடைக்கும். அது ஒரு பெண் செய்யும்போது ரொம்ப ஒரு இவளுக்கு என்ன தெரியும்? இவ இந்த போடு போட்டுட்ருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எந்தெந்த ஏரியாலலாம் உங்கள இல் ட்ரீட் பண்ணாங்க? அவங்களுக்கு நம்ம திறமை மேல மதிப்பே இருக்காது. உங்களுக்கு தெரியுதா? என்ன லென்ஸ், என்ன யூஸ் கரெக்ட், பண்றீங்க? என்ன கரெக்ட், ஆங்கிள்ன்றத அவங்க கரெக்ட். செக் பண்றாங்களா? என்ன ஸ்பீட்ல அந்த ஷாட் இருக்கு? நீ என்ன லென்ஸ் போட்டிருக்க? இதெல்லாம் வந்து நம்மள செக் பண்ணுவாங்க. கேள்வி கேட்டு. இத நீங்க அதுல எடுக்கலையே ஏன்? அப்படின்லாம் கேட்பாங்க. எப்போனா நம்ம மானிட்டர்ல உட்கார்ந்திருக்கும்போது கேட்பாங்க. அப்புறம் நமக்கு யாராவது சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த செட்லயே கண்டிப்பா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. நல்ல இதயங்கள் கொண்டவங்களும் இருந்தாங்க. அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணா, அவங்களுக்கு பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்கிட்ட ஒரு பையன் வந்து சேர் போட்டு உட்கார்ந்தாரு. அவர் எப்படி உட்கார முடியும் உங்ககிட்டன்னு சொல்லி ஒரு நாள் பஞ்சாயத்து.